டிஎஸ்கே ஏற்பாட்டில் பத்துமலையில் 3 மாத இலவச தேவார பரதநாட்டிய பயிற்சிகள் நிறைவு. குழந்தையின் உயிரை பலிகொண்ட புக்கிட் காஜாங் டோல் சாவடி விபத்துக்கு லாரியின் பிரேக் கோளாறே காரணமா? போலீஸ் தீவிர விசாரணை. கரூர் த.வே.க. கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழப்பு. குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக நடிகர் விஜய் அறிவிப்பு. வியட்நாமை நெருங்கும் வாலோய் சூறாவளி. முன்னெச்சரிக்கையாக ஆயிரக்கணக்கோர் வெளியேற்றம். விமான நிலையங்கள் மூடல். சரவாக் விபத்தில் உயிரிழந்த உதவி ஒளிப்பதிவாளர் ஜெயகணேஷ் ஜனார்த்தனுக்கு ஃபீனாஸ் இரங்கல். இளைய தலைமுறையினரிடம் இந்து சமயம், கலை மற்றும் கலாச்சாரத்தை கொண்டு சேர்க்கும் நோக்கில் டிஎஸ்கே எனப்படும் டைனமிக் சீனார்காசி மலேசிய சமூக நல சங்கம் தொடர்ந்து பயிற்சி திட்டங்களை நடத்தி வருகின்றது. அதன் தலைவரும் நிறுவனருமான டத்து என். சிவகுமார் அந்த கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்தியுள்ளார். டிஎஸ்கே ஏற்பாட்டிலான 3 மாத கால இலவச தேவார மற்றும் பரதநாட்டிய பயிற்சிகளை முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய நிகழ்வில் அவர் அதனை தெரிவித்தார். 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர். இது ஒரு நாள் பயிற்சி அல்ல, மாறாக 3 மாதங்களாக மாணவர்கள் ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் பங்கேற்ற பயிற்சி திட்டமாகும் என வணக்க மலேசியாவிடம் சிவகுமார் பெருமிதத்தோடு சொன்னார். இந்த தேவார வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இலவசமாக. இப்படி கட்டத்தில் அந்த வரைவு தந்திரங்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் தான் இந்த வகுப்பு ஒரு 3 மாதத்துக்கு இது பண்ணோம். அது 12 கிளாஸுங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். யார் ஒரு பிள்ளைங்களும் சரி இந்த கிளாஸில் கலந்துக்கவங்க யாராக இருந்தால் சரி, ஒரு 12 கிளாஸ் அவங்க முடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கிடைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சுருக்கோம். அதே நேரத்தில் பரதநாட்டியம் கிளாஸும் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறதுல அந்த ஒரு இதில் நடத்தணும். ஏன்னா எல்லாரும் இந்த பரதநாட்டியத்தை கலந்துட்டு கலாச்சாரத்தை பொறுத்தப்பட்டு இதில் கலந்துக்கணும் சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இருக்கும். இந்த வருஷம் புதுசாக வீணை, அதே நேரத்தில் கீபோர்ட், அந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி இதில் நம்ம கலாச்சார மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம இதில் நடத்திட்டு இருக்கோம். இது எல்லாரும் பயன்படணும். அதே நேரத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான திறமைகளை எது மூலியமாக கொண்டு அவங்களுக்கு எது பிடிக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த இது கொண்டுருக்கோம். சனிக்கிழமை காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 10 மணி மட்டும் இந்த வகுப்புகள் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பிள்ளைங்கள் சரி எந்தெந்த வகுப்பில் அவங்க கலந்துக்கிட்டு அவங்களோட இதில் எது முக்கியமாக அவங்க ஒரு ஈடுபாடு பண்ணுறாங்களோ அந்த கிளாஸ் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க சொல்லிட்டு 4 ஆண்டுகளாக குறிப்பாக பெற்றோர்களின் ஊக்குவிப்பின் மூலம் இப்பயிற்சி மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது. இந்து சமயத்தை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் முக்கிய குறிக்கோளுடன் டிஎஸ்கே குழுமம் எதிர்காலத்திலும் இது போன்ற பயிற்சி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றார் அவர். டிஎஸ்கேவின் அனைத்து முயற்சிகளுக்கும் தொடர்ந்து ஆதரவாக இருந்து வரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானமும் அதன் தலைவர் டான் ஸ்ரீ ஆர் நடராஜாவுக்கும் சிவகுமார் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். பத்துமலை கலாச்சார மையத்தில் நடைபெற்ற அந்நிகழ்வில் மாணவர்களுடன் பெற்றோர்களும் திரளாக பங்கெடுத்தனர். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தி கம்யூன் எக்ஸிபிஷன் ஹால் லெவல் 1 கூலாய் ஜோர் 24 இருந்து 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம். பாலிவுட் காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள், புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ், ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள், வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள். தீபாவளி சேல் தொடங்கியாச்சு. தி கம்யூன் எக்ஸிபிஷன் ஹால் கூலாய் ஜோரில். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது.
பிரிக்ஃபீல்ட்ஸ் பூப்பந்து கிளப் ஏற்பாட்டில் கோலாலும்பூர் தமிழ் பள்ளிகளுக்கு இடையில் முதன்முறையாக பூப்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. கூட்டரசு பிரதேசத்தின் அனைத்து 14 தமிழ் பள்ளிகளும் பங்கேற்ற இப்போட்டியை மஇகா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். சிராஸ் அரேனா பேட்மிண்டன் அரங்கில் ஆண் பெண் என 2 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் மொத்தம் 224 மாணவர்கள் பங்கேற்றனர். பெண்கள் பிரிவில் தம்புசாமி தமிழ் பள்ளியை தோற்கடித்து சிகாம்போட் தமிழ் பள்ளி வாகை சூடியது. 3ஆம் 4ஆம் இடங்களை முறையே எடின்பர்க் தமிழ் பள்ளியும் ஃபிளெச்சர் தமிழ் பள்ளியும் பிடித்தன. ஆண்களுக்கான பிரிவில் எடின்பர்க் தமிழ் பள்ளி முதலிடத்தை வென்றது. 2வதாக விவேகானந்தா தமிழ் பள்ளியும் 3ஆம் 4ஆம் இடங்களை சிகாம்போட் தமிழ் பள்ளியும் செந்தூல் தமிழ் பள்ளியும் பிடித்தன. வெற்றியாளர்களுக்கு பதக்கம், சவால் கோப்பை, சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். நான் இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த போட்டிக்கு வந்திருக்கிறது எனக்கு எனர்ஜெட்டிக்காகவும் மகிழ்ச்சியாகவும் ஃபீல் பண்ணுது. நாங்கள் ஒரு மாதமாக ட்ரைனிங் பண்ணோம். ஏன் லீவ் நேரத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக நாங்கள் ஸ்கூலில் ட்ரைனிங் பண்ணோம். நாங்கள் என்ன சவால் நோக்கணும்னா, எங்கள் ஸ்கூலில் பேட்மிண்டன் கோர்ட் இல்லை. நாங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு லைன்லாம் போட்டு ஹெல்ப்ஃபுல்லாக பேட்மிண்டன் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இவ்வேளையில் இளம் பூப்பந்து வீரர்களை பட்டை தீட்டும் நோக்கில் இப்போட்டி நடத்தப்பட்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் பூப்பந்து கிளப்பின் தலைவர் வி சேகரன் கூறினார். எங்களோட நோக்கம் நம்ம தமிழ் மாணவர்களை இந்த லெவலை முடித்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான். இப்போ நீங்கள் மலேசியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்மிண்டன் கிளப்ன்றது ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருக்காங்க. பந்து விளையாட்டு, நெட் பால்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களோட கொள்கை என்னென்னா, இந்த வருடம் நாங்கள் ஒரு கிளப் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஸோ எங்களோட குறிக்கோள் இந்த வருடம் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு பிளான் வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம்னா, ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கோலாலும்பூர் கேரளா உள்ள ஸ்கூலுங்களை கூப்பிட்டு 15 ஸ்கூலு கூப்பிட்டு இன்றைக்கி டோட்டலாக 232 பிள்ளைகளை வச்சு இந்த டோர்னமெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஆண்டு மாபெரும் அளவில் இப்போட்டி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை இது போன்ற போட்டிகள் வெளிக்கொணர உதவும் என வந்திருந்த பெற்றோர்களும் பாராட்டினர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my காஜாங் புக்கிட் காஜாங் டோல் சாவடியில் நேற்று ஓர் ஆண் குழந்தையின் உயிரை பலிகொண்ட துயர விபத்து மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விபத்துக்கு முக்கிய காரணமான 42 வயது லாரி ஓட்டுநர் பிரேக் செயலிழப்பு காரணமாகவே லாரியிலிருந்து தாம் குதித்ததாக போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். எனினும் லாரி ஏப்ரல் மாதம்தான் பராமரிப்பு பணிக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. எனவே தற்போது நிபுணர்கள் மூலம் தொழில்நுட்ப ஆய்வு செய்யப்படுவதாகவும் போலீஸ் கூறியது. இந்நிலையில் ஓட்டுநர் மேல் விசாரணைக்காக 2 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதுவரை லாரி உரிமையாளர் உட்பட 5 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த குழந்தையின் தாய், பாட்டி மற்றும் இரட்டை சகோதரர்கள் செர்டாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். அதே சமயம் புரோட்டோன் X70 கார் பயணி ஒருவர் காஜாங் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். JKR எனப்படும் பொது பணித்துறையின் 2 ஊழியர்கள் காஜாங் மருத்துவமனையில் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த பழைய சாமான்களை ஏற்றி வந்த லாரியின் பிரேக் பிடிக்காமல் போனதே 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அவ்விபத்துக்கு காரணம் என முன்னதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. 1 வயது குழந்தை உயிரிழந்த வேளை மேலும் 8 பேர் அதில் காயமடைந்தனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் 23. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது. வியட்நாமில் இன்று புயல் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 133 கிலோமீட்டர் வேகத்தில் புவாலோய் சூறாவளி மத்திய வியட்நாமை இன்றிரவு கடக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது. இதனை அடுத்து ஹாத்தின் மாகாணத்தில் மட்டும் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு மற்றும் மீட்பு படையினர் ஆயிரக்கணக்கில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். டானாங் அனைத்துலக விமான நிலையம் உட்பட 4 கடலோர விமான நிலையங்கள் முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டுள்ளன. பல விமான சேவைகளின் நேரமும் மாற்றப்பட்டுள்ளது. புயல் பல்வேறு பேரிடர்களை ஒரே நேரத்தில் ஏற்படுத்தக்கூடும். அதில் பலத்த காற்று, கனமழை, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு மற்றும் கடலோர வெள்ளம் ஆகியவை அடங்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே சில மாவட்டங்களில் கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென் சீன கடற்கரையை நீண்டதாக கொண்ட வியட்நாமுக்கு இது போன்ற சூறாவளி சீற்றம் புதிதல்ல. கடந்த ஆண்டு ஜூலையில் யாகி சூறாவளி வியட்நாமை தாக்கியதில் 300 பேர் உயிரிழந்து $3.3 பில்லியன் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டது. ஜிஎம் இந்தியன்ஸ் வழங்கும் நகரசு மிலான் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 24 28 செப்டம்பர் வரை ஸ்ராம்பான் பிரிமா ஸ்ராம்பான் ஆப்போசிட் KTM ஸ்டேஷன் ஸ்ராம்பானில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். பலகாரங்கள், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம். ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100 விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்ராம்பான் பிரிமா ஸ்ராம்பான் நகரசு மிலான் தீபாவளி சேல். தமிழகத்தின் கரூரில் தமிழ் வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கூறியுள்ளார். அதே சமயம் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்க உள்ளதாக தனது எக்ஸ் தள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழப்புக்கு முன்னால் இது ஒன்றும் பெரிய தொகை இல்லை என்றாலும் இந்த இக்கட்டான நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது தனது கடமை என்றார் அவர். சிகிச்சை முடிந்து விரைவிலேயே அனைவரும் வீடு திரும்ப பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியாக தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழக்கவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடையவும் காரணமான நேற்றைய அச்சம்பவம் குறித்து விசாரிக்க தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணையம் இன்றைய விசாரணையை தொடங்கியுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு தற்போது கரூர் புறப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கையை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. திறமையான உதவி ஒளிப்பதிவாளராக வலம் வந்த ஜெய் கணேஷ் ஜனார்த்தனன் நேற்று முன்தினம் சரவாக் பெத்தோங் பகுதியில்
திரைப்பட படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட சாலை விபத்தில் அகால மரணமடைந்ததை அடுத்து மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகமான ஃபீனாஸ் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. உள்ளூர் திரைப்படத் துறையில் அவர் காட்டிய தொழில்முறை திறமை, நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு மட்டுமின்றி தன்னடக்கம், கனிவு மற்றும் மனிதநேய பண்புகளுக்காகவும் அவர் பெரிதும் மதிக்கப்பட்டார் என ஃபீனாஸ் குறிப்பிட்டது. ஜெயகணேசின் திடீர் மறைவு மலேசிய திரைப்படத்துறைக்கும் அவருடன் பணியாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவர் நல்ல மனிதராகவும் தன்னடக்கம் மிக்கவராகவும் பலரின் வாழ்க்கையை தொட்ட உண்மையான நட்பண்புடையவராகவும் நினைவு கூறப்படுவார். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவன் அருள் புரியவும் அவரது குடும்பத்தினர் இந்த இழப்பை சமாளிக்க வலிமை பெற பிரார்த்திப்பதாகவும் ஃபீனாஸ் கூறியது.